இசை ஞானி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப குறைவு. இது ஏன் அவர் இசை ஞானியாக இருக்கணும்? அறிவு என்பது அறிவது, ஞானம் என்பது உணர்வது. இசையை அறிய முடியாது, உணரணும். அதனால் அவரை இசை ஞானி என்று ஐயா கருணாநிதி அவர்கள் வச்சு அழைச்சதுனால அது இசை ஞானின்னு வந்துட்டுது. அதையும் தாண்டி அவரை சொல்லணும்னா அவர் இசை இறைவன், இசை அமைப்பது இசையமைப்பாளர், இசையை அருளுவது. ஒரு இறைவன்கிட்ட போய் என்ன வேணாலும் கேட்பான் பாருங்க. இந்த தேர்வில் நான் வெற்றி பெற்றணும், எனக்கு அதிக மதிப்பெண்களை கொடுத்துரு, எனக்கு கை காலுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துரு, எனக்கு நிறைய மூளையை கொடுத்துரு, எல்லாம் என்ன கேட்டாலும் கொடுத்துருன்னு நினைக்கிறான் பாருங்க. அப்படி கொடுக்கும்னு நம்பிக்கை உள்ள ஒன்றுக்கு பேர் இறைன்னு வச்சோம். நீ என்ன வேணாலும் கேளுங்க, தந்துடும். அப்போ இங்கே கிராமத்தில் இப்படி ஒரு பாட்டு போடுவார். நீங்கள் வேணா பாருங்கள், உலகத்தில் இப்படி ஒரு இசை அறிவு கொண்ட, இசை ஆற்றல் கொண்ட ஒரு மேதை, பீத்தோவான், பால்மரியட்டு, மோசாட்டு எல்லாம் சொல்லுவாங்க. கொண்டு வந்து எங்கள் ஊர் படத்துக்கு ஒரு 2 மணி நேரம் பின்னணி இசை வாசின்னு சொல்லுங்கள், தெரிஞ்சிடும் யாரும் பெரிய மேதைன்னு. என்ன முத்துராஜ், போட்டு வாசிக்க சொல்லுங்க. தளபதினு ஒரு படத்தை எடுத்துக்கிறங்க. ஒரே இசையமைப்பாளர், ஒரு மியூசிக் கம்போசர், ஒரு இசையமைப்பாளர் ஒருவரே இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு, இந்த பாடல்களை உருவாக்கியிருக்காருன்னு யாராவது ஒத்துக்கிட்டா சொல்லுங்க. எடுத்த உடனே ஒரு பாட்டு, சின்ன தாயவள் தந்த அந்த பாட்டு போகும். கொஞ்சம் நேரம் அடி ரக்கம்மா கையை தட்டு சங்கு சக்கு சக்கு சக்குன்னு போகும். அதில் வந்து தேவாரத்திலிருந்து ஒரு இதை போடுவார், கும்பிட்ட குரு ஒரு போடுவாங்க, சோபன அறிமுகத்துக்கு ஒரு இதை போடுவார். திருப்பி காட்டுக்குயில் மனசுக்குள்ளே பாட்டுக்குன்னு ஒன்று போகும். தின்னு சுந்தரி கண்ணால் ஒன்று போ, யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே, குடியா பீத்தவான் வா, மோசாட்டு வா, பால் மறிட்டு வா, போடுற அப்படி 7 பாட்டு போட்டு விடாப்பா, சேதறிடுவான். யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதான் பேட, இவர் தான் சங்கு சக்கு சக்கு சக்கு, அதான் அவர் தான் கம்போசர். காட்டுக்குயில் மனசுக்குள்ளே பாட்டு, அதான் கம்போசர். திருப்பி ஒருத்தர் சுந்தரி கண்ணாலூர், அதுவும் எல்லாம் ஒரே ஆளுன்னு சொல்லி எவனாவது உலகத்தில் நம்பிட்டானா என்ன கேள்வி? அது எங்காலால் தான் முடியும். இப்போ டோனி சிறந்த ஆட்டக்காரர் தான், ஆனால் அவருக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானம் தான் சரியாக இருக்கும், மற்ற இடத்துல சரியாக ஆட மாட்டார். அப்படிலாம் இல்லை, எங்காலும் எந்த திடலில் விட்டாலும் அடிப்பார். நீ இது ஹோம் பிச்சும்பா, இது ஹோம் கிரவுண்டுலாம். எங்கள் அப்பாவுக்கு எல்லா கிரவுண்டும் ஹோம் கிரவுண்டு தான். நீ நகைச்சுவையாக படம் எடு, நீ எதாவது எடு, எல்லாத்துக்கும் இசை.